இனிய தமிழ் புத்தாண்டு நாட்களை சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். முதலில் என் தாய் தந்தை வணங்கியும், என் குருநாதர் சூரியநாத சுந்தரேஸ்வரனையும், வெங்கமுட சுப்பிரமணியன் வணங்கியும், அபிரம் சேர வணங்கியும், என்னுடைய குலதெய்வம் தேவகன் திருமூலியுடைய கமசி வணங்கியும், திருச்செந்தூர் முரணை வணங்கியும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிடத்துல காலையிலிருந்து நிறைய பேர் அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் தான். ஜோதிடங்கிறது அனுபவம் தான். முதல் ஜோதிடங்கிறது அனுபவம் தான் ஜோதிடம். அவங்க இந்த மாதிரி சொல்லி நடந்தது அப்படின்னு அவங்க அவங்களுடைய கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த பலன் சரியா இருக்கா வரலையா. இப்ப மேச லக்னம் 5 கதிர் சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கான்னு வச்சுக்காங்க. மேசத்துல உச்சம்னா அவர் வாங்கின சாரம் கேது சாரம் வாங்கி கேது ரிஷபத்துக்கு இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. கேது ரிஷபம் ஆயிருந்துச்சுன்னா 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கணும். சூரியன் உச்சம் மட்டும் ஆட்சி கிரகத்தை மட்டும் பார்க்காதீங்க. சாரத்து மூலம் பலன் எடுத்தாதான் உங்களுக்கு முழுமையான பலன் வரும். முழுமையாக பலன் வெளிப்படும். ஏன்னா அதுக்கு நம்ம சூரியநாத சுந்தரேஷ் சார் தான் மெயின் காரணம். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துல இருந்து அவர் கூட கிட்ட 16-17 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட அவர் கூட தான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். சொல்ல போறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரே குரு ஆசான்கிட்ட யாரும் 16-17 வருஷம் ஜவனிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மற்றவங்க எப்படி இருக்கான்னு தெரியல. நான் தெரியாதானு சொல்லணும். அப்ப சார்ல போனதுக்கு அப்புறம் சாரத்துக்குடன் பலன் எடுப்பது எப்படி, இதுதான் மெயின். அப்ப எந்த பாவம் நல்லா இருந்தா மட்டும் போதாது. எந்த பாவமும் நல்லா இருந்தா மட்டும் போதாது. இப்ப சிம்ம லக்னம் 7ல சனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்கின சாரம் குருசாரம் வாங்கி குரு 8ல் இருந்தால் திருமணம் நல்லா இருக்குமா சொல்லுங்க. அவ்வளவுதான். 7-8 இணைவு. அப்ப 7-8 7ஆம் பாவத்தை தொட்டா கரண்ட் சாக்கி 8ஆம் இடத்துக்கு வருது. கோல் நின்ற பாவம் முதலில் இயங்கும். 7ஆம் பாவத்தை இயக்குறாரு. சாரநாதன் எங்க இருக்கான் 8. 8ஆம் இடத்த பலனை தான் 7ஆம் பாவத்தை கொடுக்குறாரு. 8ஆம் பாவத்தை பலன் தான் 7ஆம் பாவம். அப்போ பார்த்தோன்னு சொல்லிடலாம் இது டைவர்ஸ் ஜாதகம். இது டைவர்ஸுக்கா பிறக்குது. அவ்வளவுதான். இதை போய் நீங்க மாத்தி அமைச்சிடுவீங்களா சொல்லுங்க. இல்ல ஒரு பரிகாரம் போட்டு ஏன்னா இல்ல மந்திர தந்திரத்தில் போட்டு சார் ரைட்டு சார் சொல்லிட்டாரு. அதை பத்தி வேண்டாம். அதாவது 8 கூடிய பலனை தான் அவங்க பிறகுறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் நீங்க பலன் எடுக்கும் போது சாரத்து மூலம் பலன் எடுத்து வாங்க. எங்க சாரத்து மூலம் பலன் எடுத்து வந்தா தான் இங்க சொல்ற பலனும் சரியாக வரும். இப்ப 5-6 கோல் 5ல் நிக்குது. சாரநாதன் 6ல நிக்கிறாருங்க. இப்ப ஒரு 10 வயசு பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவங்க எது சம்பந்தம் கேள்வி கேட்டு வருவாங்க. வயிற்று வலி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கும். வயிற்று உவாதில் இருந்து சொல்லணும். இங்க போய் 5-6 தொடர்பு கர்ப்பப்பை கோளாறு இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. வயசை வச்சுதான் ஜாதகமே பேசணும். இப்ப அதுவே ஒரு 30-32 வயசுக்காரங்க வர்றாங்க. ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எது கேட்டு வருவாங்க? குழந்தைக்காக வருவாங்க. எங்க எனக்கு எப்பங்க குழந்தை கிடைக்கும்? அப்ப 6ஆம் இடம் என்ன? ஆஸ்பத்திரி போயிட்டு வரணும். மருத்துவத்து மூலியமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதைத்தான் நீங்க சொல்லணும். இதுவே ஒரு 45-50 வயசு ஒரு லேடிஸ் வராங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, கத்தி வைக்கணும், அதுக்காக நீங்க வைத்தியம் பண்ணணும். இதைத்தான் நீங்க சொல்லணும். அந்த இடத்துல வயிற்றுல பிரச்சனை இருக்கு, பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கு. எப்ப பூர்வீக பிரச்சனை? ஒரு 50 வயசு மேல வர்றாங்கன்னா அவங்களுக்கு தான் பூர்வீகத்துல பிரச்சனை. உங்க அப்பா உங்க சொத்து பிரிச்சு கொடுக்காம இருக்காங்கப்பா, அதனாலதான் பூர்வீகத்துல பிரச்சனை வருதுன்னு நீங்க அப்பா தான் சொல்லணும். பெண்ணுக்கு ஒரு மாதிரியா சொல்லணும், ஆணுக்கு ஒரு மாதிரியா சொல்லணும். ஆணுக்கு ஒரு 42 வயசுக்காரன் உனக்கு கர்ப்பப்பை சம்பந்த கோளாறு இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. ஜாதகம் பார்த்துதான் படம் சொல்லணும். எடுத்தேன் கவுத்தன் பேசவே பேசாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் மாட்டிக்கும்.
அப்ப சாரம் தான் முக்கியம். ஒரு ஜோதிடம் வேணும்னா ஒரு வீடு கட்டினா என்ன வேணும்? சாரம் கட்டிட்டு தான் வீடே கட்ட முடியும். நீங்க எத்தனை அடுக்கு வேணா கட்டிக்கலாம். அதுல இடர்பாடு வராது. சாரம் ஆடிட்டு இருந்தா சொல்லுங்க. இப்ப நாயஸ் நடி உசுரமணிய தலைமையில தூக்கி வச்சா நாயை தூக்கிட்டு போக முடியுமா அவரால்? அதுதான் சாரம். சாரம்னா காலு. அப்ப வலுவான கால் இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல பலன்களும் அவங்கள வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமா, அனுபவிக்க முடியாதா? இதுதான் இது விதிக்கப்பட்ட விதி. சொல்ல போறீங்களா? அதுக்கு தக்க மாதிரி பார்த்து பலன் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.